வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த சுழற்சியானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய மேலடுக்கு காற்றழுத்த சுழற்சியானது தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் இன்று காலை 8:30 மணி அளவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிறது. இது சராசரியாக கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் வரை நீண்டு இருக்கிறது. இது அடுத்த 2 நாட்களில் மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. எனவே இதன் காரணமாக தமிழகத்திற்கு டிசம்பர் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு மிக கனமழை பெய்வதற்கான ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தெற்கிழக்கு வங்கக்கடலில் ஏற்பட்ட மேலடுக்கு சுழற்சியின் தாக்கத்தின் கீழ் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் இன்று 8:30 மணி அளவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. இது தொடர்புடைய சூறாவளி சுழற்சியானது சராசரி கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் வரை நீண்டிருப்பதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய 2 தினங்களில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்வதற்கான ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாயாவதி.